வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள துவரம்பருப்புல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும், உங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது முழுமையா அடையும்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய பிரச்சனையா இந்த கடன் பிரச்சனை இருக்கு. இப்படி கடன் பிரச்சனையால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்களும் இந்த நாளை தவற விடாதீங்க. உங்க தேவைக்கான பணம் நிச்சயமா 3 நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அங்காரகனோட பரிபூரணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. நம்ம ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் சரியா இல்லாததுனால கூட மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த கடன் பிரச்சனையினால அவமானங்களை சந்திக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை வேணும்னா நிச்சயமா அங்காரகனுக்கான முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யணும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு முக்கியமா இருக்கு. அதுலயும் நமக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிறது கார்த்திகை மாசத்தோட செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமைனே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். 2 ஸ்பெஷலான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 10-10ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 10. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறது தசமி திதி. இந்த தசமி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 10வது திதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 8-9-7ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2-2-4 இதை ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 9. இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 8-9-7ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 8-9-7ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுலயும் இந்த 8-9-7ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு உடனடியா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு 3 நாட்களுக்குள்ள ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இத நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில இந்த பவர்ஃபுல்லான 8-9-7 சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சரி, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அவசர தேவைக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் இந்த நாள்ல துவரம்பருப்பு டப்பால மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்யுங்க. அதாவது பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உடனடியா தீரணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு அவசர பண தேவை இருக்கோ அவங்களுக்காக செய்யுங்க. ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம், அதாவது மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அதே மாதிரி நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்.
இன்னும் ஒரு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 10-10ங்கிற சேர்க்கை இருக்கறனால நைட்டு 10 மணி 10 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்ன இந்த 3 டைமையும் தவற விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். முக்கியமா சொல்லணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாளை இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம துவரம்பருப்பு டப்பால தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். நீங்க நார்மலா உங்க வீட்டுக்கு துவரம்பருப்பை ஒரு டப்பால கொட்டி வச்சிருப்பீங்க. அந்த டப்பால இருக்கக்கூடிய துவரம்பருப்பே நமக்கு போதுமானது. அதுல நாம ஒரு பொருளை மறைச்சு வைக்க போறோம். அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை. இந்த துவரம்பருப்பு பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த துவரம்பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். அடுத்ததா இந்த பட்டைக்கு பாத்தீங்கன்னா பண வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அந்த வகையில பட்டைய வச்சு செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் உடனடியா நமக்கு பலன் கொடுக்கும். சரி, இந்த பட்டை மட்டும்தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள். இந்த பட்டையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்தது. நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் பிரச்சனைய சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்க கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. 520 ஒரு ஸ்பேஸ் விட்டு 741 ஒரு ஸ்பேஸ் விட்டு 897. இப்ப இந்த பட்டையில இந்த மாதிரி நீளமா எழுதுறதுக்கு இடம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நம்பருக்கு கீழே இன்னொரு நம்பர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 520 741 ஒரு லைன்லயும் 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை ஒரு லைன்லயும் நீங்க எழுதலாம். இந்த 3 ஏஞ்சல் நம்பர்ஸ பத்தியும் நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் இந்த 3மே. சரி, இப்படி இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பட்டைய உங்க கையில வச்சுக்கிட்டு, இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பட்டையை எடுத்துக்கொண்டு போய் சமையலுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பால அடியில, துவரம்பருப்புக்கு உள்ள அடியில நீங்க மறைச்சு வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய பட்டை உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியலாம். உங்க வீட்டை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பட்டை நீங்க துவரம்பருப்புல வச்சிருக்கிறது தெரியக்கூடாது. அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பட்டையும் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். சரி, இப்படி மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பட்டையை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கரெக்டா 1 மாசம் டேட் பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த பட்டை எப்ப உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த பட்டையை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க.
நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.